வெல்கம் டு அவர் ECE ப்ரிப்பரேஷன். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க ECE கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் BA இருக்கட்டும், டிப்ளமோ கேண்டிடேட்டா இருக்கட்டும், ME இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். பட் நீங்க ECE முடிச்சிட்டு எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம வீடியோஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க டிஆர்பிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒர்க் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பரவாயில்ல, இல்ல டெக்னிக்கல் எஸ்ஐ இல்ல டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமா இருந்தாலும். ஏன் அப்படின்னா ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ரிப்பீட்டடா அந்த சிலபஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இடிசி, சர்க்யூட் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிப்பீட்டடா வரதுனால அந்த சப்ஜெக்ட்ஸ்ல கேட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நான் இடிசில இருந்து எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? சோ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கே தெரியும், நீங்க எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இடிசி சப்ஜெக்ட் இல்லாத சிலபஸே இருக்காது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இடிசில இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் கேட்ல எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது நம்மளோட அகாடமில பாத்தீங்க அப்படின்னா நம்ம செப்பரேட்டாவே ஒவ்வொரு எக்ஸாம்க்குமே ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொவைட் பண்றோம். அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகேங்களா? அட் த சேம் டைம் டெஸ்ட் பேட்ச்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட அகாடமியில் போயிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேங்களா? ஸோ இதில் அப்ளை பண்ணியிருக்கவங்க ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. வேகன்சி மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட ECEக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சும்மா போய் எழுதிட்டு வரலாம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் படித்தாலே கண்டிப்பாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு டெஸ்ட் பேட்சும் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The intrinsic carrier density at 300 kelvin is என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா intrinsic carrier concentration கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா எதோடது சிலிக்கானோடது கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா n டைப் சிலிக்கான்ல டோப்பிங் பண்றாங்களா, எவ்வளவு டோப்பிங் பண்றாங்களா, 2.25 அப்படிங்கிற அளவுக்கு டோப்பிங் பண்றாங்க. என்ன क्वेश्चन நம்ம கிட்ட கேட்டிருக்காங்கன்னா ஈக்விலிபிரியம் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ EDCல இது எந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் தியரி டாபிக்ல இருந்து क्वेश्चन எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்னா இன்ட்ரின்சிக்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? சோ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்ட்ரின்சிக் மீன்ஸ் ஓகே, இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது ரொம்ப பியூரிட்டியா இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படிங்கிறது எனக்கு என்ன, சிலிக்கான், ஜெர்மானியம், இது ரெண்டும் மெயின் விஷயம். ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு சிலிக்கான் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணல அப்படின்னா அது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல சிலிக்கானோட ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜெர்மானியமும் அப்படிதான். ஜெர்மானியம் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா அது இன்ட்ரின்சிக். ஓகே, பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கண்டக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா சம் டோப்பிங் பண்றேன். ஸோ டோப்பிங் அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போ நான் சொன்னேன்ல சம் இம்பியூரிட்டிஸை ஆட் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒரிஜினல் மெட்டீரியலோட ஒரு டாட் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேவா? இந்த क्वेश्चन வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு ஃபார்முலா சொன்ன அப்படின்னா போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது ரிலேட்டடான क्वेश्चंस வந்தா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்ப இன்ட்ரின்சிக்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக்னா என்னன்னு புரியுதுங்களா? சரி, அதை எதுக்கு பண்றோம் மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது வெறும் இன்ட்ரின்சிக் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டு கம்பேர் எக்ஸ்ட்ரின்சிக் எனக்கு கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இம்ப்ரூவ் பண்றதுக்காக வாண்டடா நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம் டோப்பிங் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப சிலிக்கானோட சம் ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் ஒரு டாட் தான் வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கண்டக்டிவிட்டியானது ஜாஸ்தி ஆகுது. சோ இதுதான் வந்து செமிகண்டக்டர் தியரியில நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. சரி, இங்க என்ன மேம் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இந்த क्वेश्चनல என்ன கதை சொல்ல வராங்கன்னா சிலிக்கான் இருக்கான். ஓகேவா? அது என்ன சிலிக்கான் அப்படின்னா இந்த சிலிக்கானோட இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனோட என்ன ஆட் பண்றாங்களா, n டைப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா? சோ அப்ப என்னது டோப்பிங் என்னது அப்படி அப்ப Nங்கிறது என்னப்பா? Nங்கிறது எலக்ட்ரான்ஸ், Pங்கிறது ஹோல்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சோ அப்ப சிலிகான்ல N டைப் சிலிகானை டோப்பிங் பண்றாங்க. எவ்வளவுக்கு டோப்பிங் பண்றாங்களாம்? 2.25க்கு டோப்பிங் பண்றாங்கன்னா அப்போ அந்த டோப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் டென்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டென்சிட்டின்னு சொல்லலாம், கான்சன்ட்ரேஷனும் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு, அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? புதுசா ஒரு பியூரிட்டியான சிலிக்கானை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அதுல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மெட்டீரியல்ல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், ஹோல்ஸ் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஈக்குவேஷன் இல்ல ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றது புரியும். மாஸ் ஆக்ஷன் லா. ஓகேங்களா? சோ அப்ப ஃபார்முலா என்ன? Ni2 = N × P. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இப்ப பாருங்க, இந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். பட் இந்த 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 வேர்ட கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இத கூட क्वेश्चन கேட்கலாம். எப்படின்னா ஈஸியா கேட்கணும்னா இந்த மாஸ் ஆக்ஷன் லாவை டைரக்டா கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப மாஸ் ஆக்ஷன் லா அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. Ni அப்படிங்கிறது என்னது? இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? சோ அப்ப இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷனோட ஸ்கொயர் வேல்யூ ஆனது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸோட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? எப்ப அப்படின்னா யூக்லிபிரியம், அதாவது தெர்மல் யூக்லிபிரியத்துல ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இந்த வேர்டை கூட அட்டாச் பண்ணி டெஃபினேஷனா தியரிட்டிக்கலா கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாஸ் ஆக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வச்சுதான் அந்த சிலிகான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் எவ்வளவு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்னமா கொடுத்துருக்காங்க? இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, கேட் क्वेश्चन ரொம்ப டஃப்பான क्वेश्चन, நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இங்க மேம் இங்க டெம்பரேச்சர்லாம் கொடுத்திருக்காங்க மேம். அது வந்து அந்த கதையை சொல்றதுக்காக இந்த 300 கெல்வின்ல நம்ம டோப்பிங் பண்றோம். இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன தேவை? இந்த வேல்யூ எனக்கு தேவை. ஓகேங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, அது மட்டும் போதும். அதை தவிர்த்து மத்ததெல்லாம் விட்டுருங்க. சோ அப்ப எண்ணெயோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 1.5 × 10^10. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா கீழ 4 ஆப்ஷன் இருந்ததுமா, நான் எழுத விட்டுட்டேன். அது லென்த்தியா இருக்குங்கிறதுனால ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம்னு விட்டுட்டேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னோட வேல்யூ என்ன, P யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், மேம் இந்த ரெண்டு வேல்யூவே தெரியலங்கும் போது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இங்க என்ன கொடுத்திருக்காங்கம்மா? N டைப் சிலிகான்ல டோப்பிங் பண்றாங்க. N டைப் சிலிகானை டோப்பிங் பண்றாங்கன்னா அப்ப என்னது? அப்ப என்னோட நியூ மெட்டீரியல்ல என்னோட வேல்யூ, அதாவது எலக்ட்ரானோட கேரியர் கான்சன்ட்ரேஷன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 2.25 இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். சோ அதனாலதான் EDC எல்லாம் கொஞ்சம் வேகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸிப்பா. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா என்னங்கிறது என்னது? எனக்கு எலக்ட்ரானை தானே அங்க ஆட் பண்றாங்க. அப்ப எனக்கு எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்? அப்ப எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 2.25 × 10^15. ஓகேங்களா? கீழ 4 ஆப்ஷன்ல எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்னோட வேல்யூ, P யோட வேல்யூ, என்னோட வேல்யூ, P யோட வேல்யூ 4 வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதுல எது கரெக்ட்டான வேல்யூன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிரலாம்ல. எவ்வளவு அவனே கொடுத்துட்டான். எவ்வளவு? 2.25 × 10^15. புரியுதுங்களாமா? இல்ல மேம் எனக்கு இதுக்கு பதிலா வேற ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, வேற ஏதாவதுனா என்னது? P டைப் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ அப்ப என்ன பண்ணிரணும்? என்னோட ஃபைனல் அவுட்புட்ல கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இது அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ அப்ப ஸ்டார்டிங்ல எனக்கு இவ்வளவு இருந்துச்சு, அது கூட இவ்வளவு ஆட் பண்றாங்க. ஃபைனலா எனக்கு எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு, ஹோல்ஸ் எவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சுல. அப்ப P வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. என்ன பண்ணலாம்? by using mass action law I will get the answer. ஓகேவா? சோ அப்ப Ni2 = N × P. இதுல Ni2 அப்படிங்கிறது என்னது? 1.5 10^10 × 1.5 10^10 ஈக்குவல் டு எனக்கு என்ன வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P யோட வேல்யூ தான், ஹோல்ஸோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. சோ அதனால P வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு n க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? 2.25 10^15. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? P ய மட்டும் இங்க வச்சிட்டு
இந்த வேல்யூவை கீழே கொண்டு போகனா ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 1.5 into 10 power 10 into 1.5 into 10 power 10 divided by 2.25 into 10 power 15. உங்களுக்கு கேன்சல் பண்றது கூட கஷ்டம் கிடையாது, ரொம்பவே ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், சில பேருக்கு வந்து என்னன்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிடும், லாஸ்ட்ல அந்த கேன்சல் பண்ற இதுல விட்டுட்டேன் மேம், அந்த ஒரு ஜீரோவை மிஸ் பண்ணிட்டேன் மேம், ஆன்சர் தப்பா வந்துச்சு. ரீசன் என்னன்னா கீழே ஆப்ஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 10 power 2 10 power 3 10 power 4 இதுல மட்டும் தான் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல மேபி தப்பா எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பாருங்க எப்படின்ட்டு 1.5 1.5 மல்டிப்ளை பண்ணா எப்படி வரும், இதையும் எப்படி சிம்பிளா கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரது அப்படின்னு சொல்றேன். 1.5 into 1.5 எனக்கு என்ன வரும், 15 into 15 எனக்கு என்னப்பா 225. 225 எனக்கு 2 புள்ளி இருக்கிறதுனால நான் இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டேன். ஓகேவா, கீழே எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அதே வேல்யூ இருக்கு, நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம மேத்ஸ்ல படிச்சிருப்போம்ல, இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஐ மீன் மல்டிப்ளைல இருந்தா ஆட் பண்ணணும், டிவைடா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும்னு படிச்சிருப்போமா. ஸோ இங்க 10 + 10 எனக்கு எவ்வளவு 20, இங்க எனக்கு என்ன இருக்கு 15 இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும் 1 into டிவைட்ல இருக்கு, டிவைட்ல இருந்ததுன்னா என்ன வரும் 20 - 15. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 into 10 power 5. இவ்வளவுதான் ஆன்சர். இது என்ன ஆன்சர், இது P யோட கேரியர் டென்சிட்டி. ஓகேவா, இப்போ அதை தானே கேட்டிருக்காங்க, ஈக்குலிபிரியமா எனக்கு எலக்ட்ரானோட வேல்யூ என்ன, ஹோலோட வேல்யூ என்ன. ஸோ அப்போ எனக்கு எலக்ட்ரானோட வேல்யூ வந்து 2.25 into 10 power 15 ஆட்டம்ஸ், ஹோல்ஸோட வேல்யூ 1 into 10 power 5 ஆட்டம்ஸ். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்தே உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்து சொல்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்தாலும் அதோட பேசிக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸி முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாங்கன்னா தாராளமா நம்மளோட இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சனலாவே மேம் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டாங்க, அந்த மாதிரி மேம் எங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பப்ளிக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மினி கான்செப்டா போட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்கிட்ட பர்சனலா கேட்டீங்க, இல்ல ஒரு சம்ம கொடுத்து கூட நான் இந்த சம்ம எனக்கு புரியல அப்படின்னா கூட நான் டைரக்டா வீடியோல போட்டுருவேன். ஓகேங்களா, ஸோ அது யாருக்கு யூஸ் ஆகணும்னாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டவங்களுக்கு அந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் எல்லாமே வீடியோவை தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லை இந்த டாபிக் புரியலனாலும் எடுத்து கேளுங்க, நான் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ மேம்.